காஷ்மீர் தாக்குதல் தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையே எழுந்த பிரச்சினையில் சமரசம் மேற்கொள்ள உலக நாடுகள் முன்வந்துள்ளன. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் பதற்றத்தை குறைக்க இரு நாடுகளும் முன்வர வேண்டும் என்று வளைகுடா நாடுகளான கத்தார், சவுதி அரேபியா வலியுறுத்தியுள்ளன. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருப்பதாக இந்தியா குற்றம் சாட்டி வருகிறது. எந்த நேரத்திலும் இந்தியா தாக்குதலை தொடங்கும் என்று பாகிஸ்தான் அமைச்சர் அட்டாவுல்லா தரார் கூறியுள்ள நிலையில் அதிகரிக்கும் பதற்றமான சூழலை தணிக்குமாறு கத்தார், சவுதி அரேபியா நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையேயான தற்போதைய பிரச்சினைக்கு தூதரக பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. எல்லையில் இந்தியா, பாகிஸ்தான் ராணுவங்கள் பரஸ்பரம் துப்பாக்கிச்சூடு நடத்தி வருவது கவலை அளிப்பதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இதற்கிடையே பகல்காம் தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷெரீஃபுடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடனும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியா தொலைபேசியில் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.